ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு சண்டே ரெசிபி என்ன செஞ்சுருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சாதம், மட்டன் குழம்பு, சிக்கன் 65. இன்றைக்கி இதில் வீடியோ லென்த்தாக இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மட்டனை உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்துக்கலாம். கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம குக்கரில் வைக்கிறதுனால குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு 2 சொம்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு நம்ம குக்கரை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். அது வேகட்டும். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் சிக்கன் 65க்கு வாங்கியிருந்தேன். ஸோ சிக்கனையும் அதே மெத்தடில் நம்ம கழுவி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் கழுவுறதுக்கு முன்னாடி ஒரு வெட் வாட்டரில் கழுவிட்டு நெக்ஸ்ட்டு கல் உப்பு அப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அரிசி ஊற வச்சுருந்தேன், தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன். தண்ணி கொதிச்சிச்சு, அரிசியை ஆட் பண்ணிட்டேன். எங்கள் வீட்டில் அரிசி வேக வைக்கும் போதே கல் உப்பு போட்டு வேக வைப்போம். ஒரு சிலர் வைக்க மாட்டாங்க, ஸோ நான் கல் உப்பு ஆட் பண்ணிக்கினேன். நெக்ஸ்ட்டு குக்கர்லேயும் காற்று வந்துச்சு, ஸோ விசில் ஆட் பண்ணிவிட்டு 7 விசில் வச்சு நான் இன்றைக்கி மட்டன் வேக வைக்க போகிறேன். அப்போ தான் நல்லா மட்டன் வெந்து வரும். நெக்ஸ்ட்டு நம்ம தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் குழம்புக்கும் சரி 65க்கும் சரி ரெண்டுத்துக்குமே சேர்த்து அரைக்க போகிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு இஞ்சி, ஒரு 4-5 பல் பூண்டு, இதெல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிக்கனை மசாலா தடவி நம்ம ஊற வச்சுலாம். நான் இன்றைக்கி ஆச்சி சிக்கன் 65 மசாலா 2 பேக்கெட் எடுத்துருக்கேன். நம்ம ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு தயிர் ஒரு 5 to 7 ஸ்பூன்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் உப்பு, 2 கரண்டி இஞ்சி பூண்டு விழுது நம்ம அரைச்சி வச்சுருந்தது. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கடையில் கட் பண்ணி வாங்கும் போதே அவங்களே நல்லா இந்த கீரல் போட்டு தர சொல்லிட்டு அப்போ தான் மசாலா உள்ளே இறங்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கிறிஸ்பியாக சிக்கன் 65 வரதுக்காக அரிசி மாவு ஒரு 1/2 கரண்டி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, இதையும் நம்ம சேர்த்து நல்லா பிரட்டி வச்சுக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ சிக்கன் நல்லா ஊறுதோ அதே மாதிரி சீக்கிரமாக வெந்து வரும். சாப்பிட்றதுக்கும் நல்லா வரும், ஃப்ரை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். மசாலா நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு பிளேட் போட்டு மூடி ஒரு பக்கம் வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்சுருந்த மட்டனும் நல்லா வெந்துச்சு. நான் 7 விசில் வச்சுருந்தேன், ஸோ நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம குழம்புக்கு செய்ய பார்க்கலாம். முந்திரி ஊற வச்சுருந்தேன். முந்திரி கூட 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி பேஸ்ட்டாக ஆக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ஒரு கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணி எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். பட்டை, ஏலக்காய், லவங்கம் இது எல்லாத்தையும் சேர்த்து பொரிஞ்சு வந்துட்டோம். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம மற்றதில் ஆட் பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை நான் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வெங்காயமும் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணி வதக்கணும். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். 2 ஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கறி மசாலா பவுடர், 2 ஸ்பூன் நான் வீட்டில் சொன்ன மாதிரி ஹோம் மேட் மிளகாத்தூள் அதுதான் ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் உப்பு, எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மட்டன் வேக வச்சிடணும்ல, அந்த கொஞ்சம் தண்ணியோடய சேர்த்து நம்ம அந்த மட்டனையும் ஆட் பண்ணி வேக விட்டுடலாம். நல்லா கொதி வரணும். இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சோம்னால அந்த முந்திரி, சோம்பு அதெல்லாம் போட்டு பேஸ்ட் பண்ணது கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் தண்ணி வேணும்னா உங்களுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா இது கொதிக்கட்டும். நம்ம மசாலா தடவி வச்சுருந்த சிக்கனை நல்லா ஊறிச்சு. ஸோ நம்ம பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம்.
ஆயிடுச்சு. ஸோ திருப்பி போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா வெந்து வரணும். நம்மளோட குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேட்ச் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. செகண்ட் பேட்ச் போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். நம்மளோட ரெசிபிஸ் ரெடி ஆயிடுச்சு. சாதம் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஸ்பெஷலாக செஞ்ச மட்டன் குழம்பு. நெக்ஸ்ட்டு சிக்கன் 65.